ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 2024ல் 50லேருந்து ஒரு 60+ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸு. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து இன்னுமே வந்து 5 மார்க் அட்டன் பண்ணி 35 மார்க் வாங்க முடியாமல் இருக்கீங்க. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமான ஒன்று. ஸோ 5 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய 5 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு 12th ஸ்டூடெண்ட் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற கொஷினை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எக்ஸசைஸ் அப்படின்னா வந்து பயிற்சி கணக்கு. இதே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது வந்து எடுத்துக்காட்டு கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு புக்கில் வந்து சம்மை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கு இல்லை நோட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கொஷினை மார்க் பண்ணிவிட்டு அதை படிக்க ஆரம்பிங்க. ஸோ எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் உங்களால் 6 கொஷின் மினிமம் அட்டன் பண்ண முடியும். இல்லை கொஷின் ஈஸியாகவோ மாடரேட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 7 கொஷின்ஸுங்கிறது வந்து சாலிடாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இதில் உள்ள 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐ வில் அப்லோட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் 3rd and 5th, 1.3ல் 2nd, 1.4ல் 1st, 1.6ல் 2nd and 3rd, 1.7ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3. ஓகேங்களா? இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தமே எத்தனை 5 மார்க்? 2, 4, 6, 8 5 மார்க் தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நல்லா படிங்க. அண்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கல 1.24, 1.34, 1.39 இந்த 3 கொஸ்டின் ஓவரால் சேர்த்து உங்களுக்கு 11 கொஸ்டின், 11 5 மார்க் தான் வந்து சாப்டர் 1ல் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா தரவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.4ல் 7, 2.5ல் 7, 2.6ல் 2nd, அடுத்தது 2.7ல் 6th, 2.8ல் 4, 5, 6 இதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கை பொறுத்தளவில் 2.8, 2.14, 2.15, 2.27, 2.34, 2.36 இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அடுத்து சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3.3ல் 5, 3.5ல் 5, 7, அப்புறம் 3.15 எக்ஸாம்பிள் 3.28 இந்த கொஷின்ஸை நல்லா பாருங்கள். சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். எஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் எக்ஸசைஸ் 4.2ல் 8, 4.3ல் 4, 4.5ல் 3 to 10 அப்படின்னா 3 and 10 கிடையாது, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் நீங்கள் முடிஞ்சது இல்லை. இது எல்லாத்தையும் படிக்க முன்னாடி இந்த 7th கொஸ்டினை மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம். பட் அதுவுமே தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையுமே படிங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. அடுத்து எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் 4.11, 4.23, 4.28, 4.29 இதெல்லாம் பாருங்கள். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் எக்ஸசைஸ் 5.1ல் 6, 5.4ல் 3, அடுத்து 5.5ல் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 5, அடுத்து 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.10, 5.31, 5.40 ஒரு 3 எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பாருங்கள். சாப்டர் 6 வெக்டார் அல்ஜிப்ரா. வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்தளவில் எக்ஸசைஸ் 6.1ல் 8, 9, 10 பாருங்கள். இதில் அந்த 9, 10லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இந்த 4லேருந்தே மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 6.3ல் 4, 6.5ல் 7, 6.7ல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாருங்கள். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7, 6.8, 6.23, 6.37, 6.43, 6.44, 6.46 பாருங்கள். சாப்டர் 7 பொறுத்தளவில் எக்ஸசைஸ் 7.1ல் 8, 9, 10, எக்ஸசைஸ் 7.2லையும் 8, 9, 10, எக்ஸசைஸ் 7.3ல் 10, 7.5ல் 12, 7.8ல் 8, 9, 10 7, 8, 9, 12 இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
எக்ஸாம்பிள் 7.9, 7.10, 7.13, 7.14, 7.17, 7.18, 7.15 இதெல்லாம் பாருங்க. சாப்டர் 8 பொறுத்த அளவில் எக்ஸசைஸ் 8.1ல 6, 8.2ல 4, 8.5ல 2, 6, 7, 8, 9, 8.7ல 3, 5, 6 அண்ட் எக்ஸாம்பிள் 8.15, 8.22 இதெல்லாம் பாருங்க. சாப்டர் 9ல எக்ஸசைஸ் 9.3ல 2, 9.5ல first subdivision and second subdivision is the most important. Exercise 9.8ல 5, 6, 8, 9.9ல 5, 6. Example 9.15, 9.30, 9.24, 24, 9, 9.14, 9.36, 9.53, 9.55, 9.56, 9.62, 9.63, 9.66 இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 10. சாப்டர் 10ல எக்ஸசைஸ் 10.3ல 6, 10.5ல 2, 3, 10.6ல 7, 8, 10.87ல 15, 10.8ல 1, 2, 6, 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் 9, 10 இதெல்லாம் பாருங்க. எக்ஸாம்பிள் 10.6, 10.26, 10.27, 10.28, 10.30 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 11 எக்ஸசைஸ் 11.2ல 2, 6, 7, 11.3ல 3, 4, 5, 11.5ல 6, எக்ஸாம்பிள் 11.22, 11.10, 11.9, 11.14, 11.15, 11.12, 11.2 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 12ல எக்ஸசைஸ் 12.1ல 9, 10, அடுத்தது எக்ஸசைஸ் 12.2ல 13, 15 அண்ட் எக்ஸாம்பிள் 12.9, 12.10, 12.7, 12.19 இதெல்லாம் நல்லா பாருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 7, 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ 7 × 5 35 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் நிறையா பேர் 5 மார்க்கில் 35 அவுட் ஆஃப் 35 கூட வாங்க முடியலை. அதை விடுங்க 30 மார்க் கூட வாங்க முடியாமல் இருக்கீங்க 35க்கு. ஏன்னா 6 5 மார்க்கு கூட அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட் இன்னமும் இருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்கு நான் சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் மேக்ஸில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து சும்மா வாய் வார்த்தையாக நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் செல்லாது. ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல டவுட் வருது, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அப்புறம் இன்டெக்ரலு, அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் ஜியோமெட்ரிலாம் ஓகே, அப்புறம் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸு, ப்ராபபிலிட்டி ஆல்சோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட்டு. வெக்டர் அல்ஜிப்ரா நீங்கள் படிச்சிடலாம், இல்லை அதோட விட்டு அது ஓகே. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெமரிஸ் ஆகும், இல்லை அப்படின்னா மறந்துடுவீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். யார் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 மார்க்கில் கேன் ஸ்கோர் 30+ மார்க் எடுக்க முடியுதோ ஸோ அவங்களால தான் 90க்கு 80+ ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 1 வேர்டும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். 1 வேர்ட்லேயே நீங்கள் வந்து 20க்கு ஒரு 15+ எடுத்திங்கன்னா தான் இந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு காலையில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.